நேத்து சட்டமன்ற கூட்டத்துல சிஎம் விஜய் சார் அவர்கள் எல்லா எம்எல்ஏக்குமே ஒரு காரு ப்ளஸ் அவங்களோட அந்த சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ்க்காக 75,000 ப்ளஸ் பிஏ அவங்களோட ஒர்க்குக்காக வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 25,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு எம்எல்ஏ கொடுக்கறது இனோவா காராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்னடான்னா, நீங்கள் நான் இவ்வளோ நாள் ட்ரெயினில் ஷேர் ஆட்டோவில் வந்தேன், எல்லா செக்யூரிட்டி என்னை கேட்பாங்க, ஒரு வாட்டி ஐடி கார்டு எடுத்து காமிச்சிட்டு அப்புறம் உள்ளே வரேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எதுக்காக சார் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரெயினில் வரலாமே, என்ன ட்ரெயினில் வரதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுல்ல, ஐடி கார்டை காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் செய்ய போகிற வேலைகளில் நீங்கள் பெரிய ஆளாக கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பிரபலம் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி மக்கள் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த செக்யூரிட்டிகிட்டையும் நீங்கள் உங்களோட ஐடி கார்டை காட்டணுன்னு அவசியமும் கிடையாது. அது மொத்தம் இந்த அதே எம்எல்ஏ அவங்களோட தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு கார் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால தான் இப்போ நான் அந்த வீடியோவே போடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு கடன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அத்தியாவசிய செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு அனாவசிய செலவுகள் மொத்தமாகவே கட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அந்த வீட்டில் இருக்க கடன் சீக்கிரமாக குறையும். என்னென்ன அத்தியாவசியமோ அதை மட்டும்தான் நம்ம செலவு பண்ணுவோம். இப்படி ஒரு வீட்டுக்கே இப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஸோ அனாவசிய செலவுகள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு நம்ம என்னென்ன கடன்களை குறைக்கணுமோ, என்னென்ன சலுகைகள் யாருக்கு செய்யணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஆல்ரெடி நல்ல ஒரு வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க நிறைய பேர் எம்எல்ஏக்கள், யாருக்கும் தெரியாமலாம் இல்லை, நிறைய எம்எல்ஏஸ்க்கு வெல் செட்டில்டாலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கறதுல எனக்கு எந்த உடன்பாடுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த போடுற காசு, இப்போ ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாதத்துக்கு 1,80,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அது என்ன ஆகும்? 5 வருஷம் முடியும் போது என்ன ஆகும்? ஸோ 234 எம்எல்ஏக்களும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன அமௌண்ட்டில் அது கடனாக போய் நிற்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு கடனை வாங்குவீங்களா? நான் ஒரு எந்த கட்சியோ எதை தொடர்ந்தோ நான் பேசலை. இது தனி மனுஷியாக என்னோட மனசில் நேற்றுலேருந்து ஓடிட்டு இருந்த ஒன்று. அதை நான் இப்போ வீடியோவாக பதிவிட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்லேயே நார்மலாக இதுதான் செலவுகள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு பண்ணுவோம். இது தேவையில்லாத நிதி சுமையை மறுபடியும் கடன் சுமையை தான் நம்மளுக்கு ஏற்றி வைக்குன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள. நீங்கள் செலவு பண்ணுற ஒரு ரூபாயிலையுமே ஒரு மக்கள் கட்டின வரி பணம்ன்றது இருக்குது. ஏன்னா நாங்கள் வாங்குகிற ₹1 தீப்பெட்டியில் கூட வரி செலுத்தி தான் நாங்கள் வாங்குகிறோம். எல்லாமே மக்களோட வரி பணம்னு நினச்சி செலவு செய்தால் நல்லாயிருக்கும்.